அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறியர்கள் பணத்திமிரினால தங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய கட்சியை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது இதுல என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா, இரட்டை இலை இருக்கிறது, அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி, அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. இதை நாங்கள் உணர்ந்துதான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில போயிட்டுங்கிறதுனாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே தோன்றினது. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி, பொய்யான புள்ளி விவரங்களை. 2019 அவங்க எடுத்த 20 தொகுதியில் எடுத்த வாக்குகள்ல, அந்த 20 தொகுதிகளில் பாத்தீங்கன்னாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டு இருக்கு. பணபலம் இரட்டை இலை இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை. எனக்கு தெரிஞ்சு 13% மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு. உதாரணத்திற்கு, அவர் திமுகவுக்கு பி டீமா இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி 18% எடுத்திருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில். அதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். பணபலத்தால திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா நிறைய தொகுதிகளில், ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதி உட்பட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம், போலிங் அன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் பார்த்து இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திடுவோம், நீங்க எங்களுக்கு வாக்களிக்கலன்னு மிரட்டப்பட்டதும் எல்லாருக்கும் தெரியும். இது ஊடகத்திற்கும் தெரியும். ஆனா 26 தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது. இந்த பணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிசாமி 21 அந்த பணபலத்தை நம்பி, கூட்டணி பலத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ, அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை, அதைவிட மோசமான தோல்வியை 2011 திமுக பெற்ற இது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி, இங்க எங்க கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த இயக்கம் மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால்தான் அந்த முயற்சி வெற்றி பெறும். சின்னம் முக்கியம் இல்ல, சின்னமா தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு உங்களுடைய பார்வை எப்படி? ஊடகத்தின் பார்வைதான் முக்கியமே தவிர தனிநபரான டிடிவி தினகரனுடைய பார்வையெல்லாம் அதுல முக்கியம் இல்லை. இதெல்லாம் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தான் அதிமுகவோட அமமுக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஆமா, பலம் எங்களுடைய ஒற்றுமை. இப்ப திமுகவின் கூட்டணி பலம், பணபலத்தை எல்லாம் தாண்டி நாங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கு 1 பைசா கொடுக்காமல் 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம். எனக்கு வருத்தம் அங்க அதிமுக, அது அதிமுக கோட்டை என்று ஊடகத்தை சேர்ந்தவங்க என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்க இரட்டை இலை ஜெயித்த தொகுதியில இரட்டை இலை டெபாசிட் போயிருக்கு. அது வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பழனிசாமி. அதுதான் அதிமுக தோற்றது காரணம் பழனிசாமி. எங்களது பலவீனம், நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காததுதான்.